தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரம இளமதிய அழைச்சுக்கிட்டு போறதுக்காக இளமதியோட வீட்டுக்கே வந்துடுறாப்புல. இளமதி வழக்கம் போல, "இல்ல எனக்கு கடையில வேலை இருக்கு. நான் வரல" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "நீ வரலன்னா இப்பவே கலாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன்" அப்படின்னு சொன்ன உடனே, இளமதி வேற வழியே இல்லாம வர ஆரம்பிச்சிடுறாப்புல. இப்ப பரம ஆட்டோவுல தான் இளமதியும் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. வழியில தான் நம்ம பிரியா நிக்கிறாங்க. பரம இறங்கி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி கண்ணுல படுற மாதிரி பிரியா கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ பிரியாவையும் பண்ண சொல்றாப்புல. இத பார்த்துட்டு ஏற்கனவே வந்து இளமதி கடுப்புல தான் இருக்கிறாங்க. இப்ப இன்னும் கடுப்பாகுறாங்க. நம்ம பரமனுக்கு இளமதி மே நம் தம் இளமதிக்கு தான் மேல காதல் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா? எப்ப தெரியுதுன்னு தான் தெரியல. ஸோ இந்த கலாவுக்கு ஆனா தெரிஞ்சிடுச்சு. ஆனா பரமனுக்கு தான் தெரியல. இப்ப துணி கடைக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு சேலை செலக்ட் பண்றாங்க. ஆனா சேலைய பிரியாவுக்கு செலக்ட் பண்ற மாதிரி இல்ல. இளமதிக்கு செலக்ட் பண்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதி மேல வச்சு பார்க்குறது, இளமதி நீயே எடுங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பிரியாவோட காதலன் அசோக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றாப்புல. ஏதோ சீரியஸான விஷயமா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஸோ ரொம்ப சீரியஸா வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி நீயே எனக்கு புடவை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பரம வேஷ்டி சட்டையில வர்றாப்புல. வர்றத பார்த்துட்டு இளமதி ஓடி போய் பரமன ஹக் பண்ணிக்கிட்டு தன்னோட காதல சொல்றாங்க. ஸோ இதுவும் கற்பனை அப்படிங்கிறது தான் பின்னாடி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இதுவும் இளமதியோட கற்பனை தான். அதுக்கப்புறம் என்ன, இளமதி அங்கேருந்து தலைவலிக்குது அப்படின்னு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கலாமாவோட அசிஸ்டண்ட்டும் இளமதியோட வீட்டுக்கு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்காக கூப்பிடுறதுக்காக வராங்க. இளமதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.